பேச்சுக்கு தலைப்பு இல்லை என்று சொன்னபோது அவர் தலைப்பு இல்லை என்ற பொருளிலேயே 1.5 மணி நேரம் பேசினார். ஆகவே ஆற்றோரும் என்ற அந்த பேச்சு, தாழ்ந்த தமிழகமே என்று அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே பேசிய பேச்சு, கல்லூரிகளிலே பல்கலைக்கழக மண்டபங்களிலே அவர் பேசிய பேச்சும், உழவர் பெருமக்களும் கிராமப்புற மக்களும் இருக்கக்கூடிய அடித்தட்டு மக்கள் இருக்கக்கூடிய இடத்திலே பேசிய பேச்சும் இருதரப்பும் ரசிக்கக்கூடியதாக ஏற்கக்கூடியதாக அமைந்திருந்தது. அப்படிப்பட்ட அண்ணா அவர்கள் அவருடைய பாராளுமன்றத்திலே ஆற்றிய உரைகள் அற்புதமான உரைகள். அந்த உரைகளுக்கு ஈடாக எதையும் சொல்ல முடியாது. அவர் I come from Dravidian stock. I am proud to call myself a Dravidian. நான் திராவிடன் என்று சொல்வதிலே பெருமைப்படுகிறேன் என்று அவர் பாராளுமன்றத்தினுடைய கன்னி பேச்சின் தொடக்கத்திலேயே அவர் 1962ஆம் ஆண்டு ஏப்ரல் 2ஆம் தேதி இந்த முதல் பேச்சு அண்ணாவினுடைய கன்னி பேச்சு. அப்பொழுது எதிர்த்து காங்கிரஸ் தரப்பிலே இருந்து சில பேர் கேள்விகள் கேட்டார்கள். வடநாட்டவர்கள் உபேஷ் குப்தா உடனே எழுந்து, திஸ் இஸ் அண்ணாஸ் maiden speech, so there is a custom here, convention here, maiden speeches should not be interrupted. இல்லை, I am not wasteful of interruptions, I welcome it என்று பதிலுக்கு உடனே அண்ணா அவர்கள் சொன்னார்கள். குறுக்கீடுகள் வரட்டும், அப்பொழுதுதான் சரியான விளக்கங்களும் வரும் என்று சொன்னார். அவர் 1967 ஆட்சிக்கு வந்த பிறகு அங்கே ஆகஸ்ட் மாதத்தில் அண்ணா அவர்கள் சட்டமன்றத்திலே பேசுகிற போது அவருடைய உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது புற்றுநோய் என்று முதலிலே கண்டுபிடிக்கவில்லை. பின்னர் தான் புற்றுநோய் என்று அறிந்து டாக்டர்கள் அதிர்ந்து போனார்கள். அப்பொழுது அவர் அண்ணா அவர்கள் அண்ணாவுடைய சிலைக்கு எதிரே கருப்பு துண்டுகளை வீசிவிட்டு போனவர்களை பற்றி சொல்லும் போது, நம் பகுதியில் தமிழ்நாட்டில் ஒரு வழக்கம் உண்டு, யாராவது இறந்து போனால் இப்படி கருப்பு துண்டுகளை வீசுவது வழக்கம். அதுபோல நான் இறந்தாலும் நீங்கள் இப்படி கருப்பு துண்டுகளை வீசுவீர்கள் என்பதை நினைவூட்டுவதற்காக நடைபெற்ற நிகழ்ச்சி எனக்கு கொண்டு வருத்தமில்லை என்று சொன்ன பிறகு காங்கிரஸ் தலைவர்கள், நாங்கள் உங்களை நினைத்தோ குறித்தோ அப்படி செய்யவில்லை, யாரோ ஒரு சிலர் செய்திருக்கலாம் என்று சொன்னார்கள்.